அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். மாமியார் வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரே புதார் போல் இருந்தது. மழை காலத்தில் பூச்சிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற ஒரு மாடு கண்ணுக்குட்டி சின்னதாக ஒரு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. யோகியாக இருக்கிறோம் அப்படின்னும்பொழுது நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை பிளான் பண்ணிக்கணும். ஸோ நீங்களும் உங்கள் மாமியார் வீட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சில இடர்பாடுகளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கூட சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களை நிலைப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதில் உங்கள் மனைவியை மகிழ வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்த நான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் மாமனார் வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ போனீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. அவங்களுக்கு உபத்திரம் பண்ணாமல் உதவி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினா நம்ம கூட இருக்கக்கூடிய மனைவி நமக்கு வந்து ஆறுதலாகவும் நமக்கு உறுதுணையாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. புரியும் நினைக்கிறேன். இல்லறத்தில் நல்லறமாக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழிதான். வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. வீட்டு மேலே தலக்கம் லைட்டாக கட்டி